ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேங்கன் பர்த்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பர்த்தா ஒரு நார்த் இண்டியன் டிஷ், பட் நான் ஒரு சவுத் இண்டியனுங்கிறதால எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெசிப்பியை நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி சுட்டெடுக்க போகிறோம். இந்த மாதிரி வலை ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு குட்டி ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாம். நல்லா சுற்றி ஈவனாக ஹீட் பண்ணுங்கள். நல்லா சுற்றி விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக தோல் பிரிஞ்சு வரும், உள்ளேருந்து புகை வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ள கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். 10 to 15 மினிட்ஸில் கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிருங்க. ஒரு நீடில் வச்சு செக் பண்ணினீங்கன்னா உள்ளே சாஃப்டாக போகும். சுட்டெடுத்த கத்திரிக்காயை இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கருப்பாக இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. மெதுவாக எடுங்க, தோலோடு அமுத்தி எடுக்க வேண்டாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ஈஸியாக கழண்டு வரும். இப்போ நம்ம கத்திரிக்காயை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம தட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் வந்திருக்கும், அதை கீழே ஊற்றிடாதீங்க. கத்திரிக்காய் மட்டும் எப்பவும் உள்ள பூச்சி இருக்காதுங்கிறத நம்பவே முடியாதுங்க. ஸோ சென்டரில் கட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண கத்திரிக்காயை நல்லா பொடியாக தட்டத்திலேயே கட் பண்ணிக்கோங்க, வெளியில் எடுக்காதீங்க. ஏன்னா கட் பண்ணும்போது இன்னும் எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை நம்ம ரீட்டைன் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா 1, வரமிளகா 1, இஞ்சி பொடியாக நறுக்குனது, பூண்டு 6 பல், அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி 1 பொடியாக நறுக்குனது, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இருக்க புளியிலிருந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்குனது. தாளிக்க ஜீரகம் 1 டீஸ்பூன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதங்கினாலே போதுங்க. இந்த டைமில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த 3 சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சாஃப்டானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் போட்டிருக்க காரமே போதும். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு கலக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணி 10-15 நிமிஷம் இதை நல்லா வேக வைங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. புளி ஊற்றுனா பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பவுலில் பாதி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு டைப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீதி இருக்க பாதியில் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம புளி ஊற்றாமல் எடுத்து வச்சுருக்கிற பேங்கன் பர்த்தா. இது செகண்ட் டைப், புளி ஊற்றுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிறது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, புளி ஊற்றுனது ரைஸுக்கு நல்லாயிருக்கும், புளி ஊற்றாதது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பிடிச்சவங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.